ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானுடைய சுய நட்சத்திரங்கள் ஆகும். குரு பகவான் இயற்கையில் ஒரு சுபகிரகம் ஆவார். குரு பகவானுடைய தசை பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வருஷம் நடக்கும். குரு தசை 16 வருஷம். குரு பகவான் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். கடகராசியில் உச்ச நிலையும் மகர ராசியில் நீச நிலையும் பெறுகின்றார் குரு பகவான். குரு தசை வருது இல்லை குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆகும். உங்களுக்கு குரு தசை நடக்குது அல்லது நீங்கள் குருவோட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா அல்லது குரு பகவானுடைய தசா புத்தி ஆந்திரங்கம் உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வாங்க. வருஷம் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. இந்த நட்சத்திரத்திலையோ அல்லது தனுசு லக்னம், மீன லக்னம் அல்லது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயில் நீங்கள் போயிட்டு வாங்க. குரு பகவானுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் செல்லக்கூடிய ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆகும். அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவான் நன்மை பலனை வாரி வழங்குவார். நன்றி.